இந்த உலகமே உலக வரலாற்றில் 7 தீவுகளையும் 7 கண்டங்களாக குறிப்பிடப்படுகிறது. 7 கண்டம். 7 கண்டம்னா பசங்களுக்கு தெரியும். ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், அண்டார்டிகா கண்டம், ஐரோப்பியா கண்டம்னா பசங்களுக்கு படிச்ச பசங்களுக்கு அதாவது 7 கண்டத்துல மிக பெரிய கண்டம் எது? பெரிய கண்டம் ஆசியா கண்டம். ஆசியா கண்டம். ஆசியா கண்டம். நம்ம இந்தியா பல நாடு இருக்குது. அதுல நம்ம இந்தியாவும் அதுல தான் இருக்கு. மிக சிறிய கண்டம் எது? சிறிய கண்டம் எதுனா சரியா அண்டார்டிகா கண்டம். கோல் சொல்லுறாரு. அண்டார்டிகா கண்டம் படிச்சுக்கிறியா? மிக சிறிய கண்டம். கண்டத்தை கேட்டது அஞ்செல்லாம் சரியா படிச்சுக்கணும். அஞ்செல்லாம் வந்து கோல் இருக்குயா? ஆமா. பெரிய கண்டம் அதெல்லாம் அத சொல்லுது. ஆட்டாரம் தெரிஞ்சு கோல் நீ தான் படிக்கிற. ஏண்டா என்னதான் படிக்கிறீங்க? பொண்டாட்டி வெளில போயிருவாங்க. நாங்க பேசுறது இருக்கட்டும். சொல்லுவாங்க. ஆமா. அது இங்கிலீஷ்ல எனக்கே தெரியாது. ஆமாங்க. சரி வாங்கடா. சரியா விடு. இந்த இந்தியாவுல அவளியாக 56 தேசத்திலே அதுல என்னுடைய தேசம் ஆட்டா பங்காளம் விராடம் ஐயா நீர் வளம் நிலவளம் குடிவளம் இருக்கிறோம். குடிவளம் அது இருந்தாதான் வேலையாகும். ஒண்ணு வேலையாகும். 12 மணிக்கு மேல போய் பாரு குடி வெள்ளம். அப்படி அங்கேயே குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்தா 10 ரூபாய் கொடுப்பாங்க. அது சிஸ்டம் வந்துருக்கியா? அப்படி போட்டுக்கிட்டு ஆடுறானே. ஆமா, அது இல்ல குடிவளம். நிலம் உயர நீர் உயரும். நிலம் உயர நீர் உயரும். எப்போ வந்து பார்த்தாலும் இந்த ஊர்ல தண்ணி அப்படின்னு நல்லா சலிச்சியா ஒரு 2-3 வருஷமா பாத்துங்க இந்த ஊரா. நிலவளம், ஆமா, நீர்வளம் நிறைந்திருக்கு இந்த ஊர். எப்போ வந்தாலும் எப்பவுமே நான் ஒரு 10 வருஷமா வரேன். 10 வருஷமா வர நான் 3 வருஷமா வந்துக்கிறேன். 63 நீர்வளம். ஆமா, அதாவது குடிவளம்னா நிலம் உயர நீர் உயரும். நீர் உயர வரப்புயரும். வரப்புயர நெல் உயரும். நெல் உயர குடி உயரும். குடி உயர கோல் உயரும். கோல் உயர கோன் உயர்வான். சாபாஸ். பாத்தீங்களா என்னென்ன உயிர்ந்துச்சுன்னு? என்ன சாபாஸ்? ஏய்
சரி இருக்கட்டும். இந்த குடிகள் எனக்கும் புரியல. இந்த குடிகள் எவ்வாறோ ஆமா, மன்னன் அவ்வாறு. மன்னன் அவ்வாறு. ஆமா. நியாயம் நீதி நேர்மை, எந்த ஒரு குறையும் கிடையாது. நியாயம் நீதி நேர்மை, நியாயம் நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, கட்டுப்பாடு ஆகிவிட்டது. ஈவு இரக்கம் தயவு தாட்சண்யம் தாட்சண்யம் இப்படி சொல்லக்கூடிய அறநெறி தர்மங்களை ஆமாங்க. கடைபிடித்து நீதியோடு ஆட்சி செய்து வருகிறேன். ஆமா, இந்த பந்தள தேசத்தை ஆமா, 6 ஓர் கடமை ஆமா, நீதி தவறாமல் ஆட்சி செய்து வரக்கூடிய ஆமா. எனது வேறோ விளக்கமா புரிஞ்சு விட்டேன். புரிஞ்சு விட்டதா? ஆமாங்க. என் மனைவி உங்களை சொல்லுங்க. ஐயோ இப்படிதான் தண்ணி பண்ண கூடாது. பூசாமியா? ஓ புருசாமியா? அப்போ புருசாமி. இந்த ஊர் ஐயா ஒரு ஊர்ல தண்ணி போட்டு ஆடுறாங்க. ஆனா எங்க ஊர்ல ஐயப்ப சாமி மாலை போட்டுருக்கீங்களா? சாமி வருதா? ஆமா. ஆனா இந்த காளி அம்மா கோயிலுக்கு போறாங்க போது. இந்த கோயில்ல கல்புரமே யாத்திரடி அம்மா அடுக்காத மூலிக்கு 2 வருஷம் போய் பசிமே காளி அம்மா கோயிலுக்கு போறேன். இந்த சைட்லாம் அப்படியா? நம்ம சைடு தான் ஓம் சக்தி கோயிலுக்கு போறேன். அப்படியா? இதுலயும் பிரிவா? சக்தி ஒன்று சமயம் பதினாறு. சக்தி ஒன்று சமயம் பலவார். ஆமா, எல்லா பெண்களும் ஒரே தெய்வம் தான். ஆமாங்க. பேர் தான் வேற வேற. வேற வேற. சரி போகட்டும். ஏய், பெண்ணா பிறந்தா? ஆமா. பெண்ணா பிறந்தா? பெண்ணா பிறந்தா அடக்க வேண்டும். இல்ல, 4 இருக்கணும். இல்ல 3 தானே எங்க அம்மாவுக்கு. ஆனா பிறந்தா 3 இருக்கணும். பெண்ணா பிறந்தா 4 இருக்கணும். ஏன் தானே பொண்ணு கூட 3 தான் நான் பார்த்தேன். என் பொண்ணுக்கு 3 தான் நான் பார்த்தேன். ஒண்ணுமே இல்லடா, அதுக்கு நீ வரத மாட்டேங்குது. தாலியில கவுந்துனாங்க. குண்டு 4 பைப்பு திருப்பலாம். என்ன பைப்பு? போதாங்க. 3க்கு போட்டுருந்தாங்க. நான் பார்த்தா இவரு 4 சொல்றாரு. ஏய், நான் அதான் சொன்னேன். அதாவது ஆனா பிறந்தா 3 இருக்கணும். அது உண்டு. பெண்ணா அது என்ன? அடக்கம் ஒழுக்கம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஆனா பிறந்தா 3 இருக்கணும். இது 3 இருக்கணும். பெண்ணா பிறந்தா 4 இருக்கணும். அது என்னது? நான் அது 4 தெரியாது. அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு அச்சம் அப்படின்னா பெண்ணா பிறந்தா அடங்காப்படையா இருக்கும். அச்சப்படணும். கொஞ்சம் அச்சமா ஒரு கூச்சமா. கூச வர மாட்டேங்குது. அப்படியா? கரகாட்டம் பார்க்கல. அது கலை. அவங்களுக்கு நச்சு மாச்சலாங்க. அது கலை. அதாவது இங்க ஆடியோ ஷோக்கானுங்கல்ல, அவங்கள கவர் பண்றதுக்காக ஆடுறது. ஓஹோ. ஆனா இங்க அமர்ந்திருக்காங்களே பெண்கள், அவங்களாம் எவ்வளவு ஒழுக்கமா இருக்காங்க. மரியாதை பெண்கள். அச்சம் அதாவது பயம் இருக்கணும். ஆமா. அச்சம் மடம் மடம்னா பயத்துடன் கூடிய மென்மை இருக்க வேண்டும். அச்சம் மடம் ஞானம். ஒரு பெண்ணா பிறந்துட்டா ஆணுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? பெண்ணுக்கு அவசியம் அறிவு இருக்கணும். கண்டிப்பா இருக்கும். அது என்ன இருக்கணும்? அதாவது ஒரு பெண்ணை ஒரு குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய ஆற்றல் பெண்கள் கையில் தான் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஒரு ஆண் மகனுக்கு வீரம் எங்க இருந்து பெண்ணுகிட்ட இருந்துதான் வருது. கண்டிப்பா அந்த பெண்ணுகிட்ட இருந்துதா ஆண் மகனுக்கு எல்லா வீரம் வருது, எல்லா புகழையும் வருது. ஒரு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ